உங்களுக்கு தெரியுமா 100 கோடி சனத்தொகை கொண்ட 2 நாடுகள் ஃபுட்பால் மேட்ச் விளையாட தெரியா என்றது உங்களுக்கு தெரியுமா? விளையாட தெரியான்றதை விட அவங்களுக்கு விளையாட தெரியும், ஆனால் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் தூக்கியும் இல்லை, ஃபுட்பால் வேர்ல்ட் கப் மேட்ச்சில் விளையாடியும் இல்லை. அந்த 2 நாடு உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? அடுத்த விஷயம், உலகத்தில் அதிக சனத்தொகை கொண்ட 10 நாடுகளில் எத்தனை நாடுகள் ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறாங்கன்றது தெரியுமா? இல்லாட்டி வேர்ல்ட் கப்பை தூக்கி இருக்கிறாங்க, வேர்ல்ட் கப் மேட்ச்சில் விளையாடி இருக்கிறாங்கன்றது தெரியுமா? உலகத்தில் முதலாவது அதிக சனத்தொகை கொண்ட நாடு இந்தியா. கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 147 கோடி சனத்தொகை கொண்ட நாடு, அதாவது 1.47 பில்லியன் சனத்தொகை கொண்ட நாடு. ஆனால் இதுவரை காட்டிலும் எந்த ஒரு வேர்ல்ட் கப்லையும், அதாவது ஃபுட்பால் வேர்ல்ட் கப்லையும் தகுதி பெற்று இல்லை. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சைனா, உலகத்தில் அதிக சனத்தொகை கொண்ட நாடாக இருந்த ஒரு நாடு, இப்போ 2வது இடத்துல இருக்குது. அவங்களையும் 1.41 பில்லியன் சனத்தொகை கொண்ட நாடு. ஆனால் அவங்களும் 2026ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப் மேட்ச்சில் விளையாடுறாங்க இல்லை. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3வது இடத்துல இருக்கிற நாடு யுனைடெட் ஸ்டேட், அதாவது அமெரிக்கான்னு சொல்கிற நாடு, ஐக்கிய அமெரிக்கா. உங்களுக்கு தெரியும் 2026ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப்பை வைக்கிற நாடு ஐக்கிய அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா. ஆகவே இந்த முறை வேர்ல்ட் கப்பை தூக்குமென்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது ஐக்கிய அமெரிக்காவுக்கு. ஆகவே அந்த நாடு விளையாடுது 3வது இடத்துல இருக்கிற. 4வது இடத்துல இருக்கிற இந்தோனேசியா இல்லை, பாகிஸ்தான் இல்லை, நைஜீரியா விளையாடுது. ஆனால் இந்த பயணம் அவங்க செலக்ட் ஆகவே இல்லை. அடுத்தது பிரேசில் விளையாடுது. உங்களுக்கு தெரியும் அதிக தடவை வேர்ல்ட் கப் தூக்கின ஒரு நாடு தான் பிரேசில்ன்றது. ஆகவே பெரிய ஒரு ஃபேமஸான நாடு. அந்த நாடு விளையாடுது 7வது இடத்துல இருக்கிற நாடு. அடுத்து பங்களாதேஷ், அடுத்தது ரஷ்யா. இப்படியான 10 இடங்கள்ல இருக்கிற நாடுகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2 நாடு தான் இந்த முறை வேர்ல்ட் கப்பில் விளையாடுறாங்க. ஒன்று ஐக்கிய அமெரிக்கா, அடுத்தது பிரேசில் என்ற நாடு. இந்த நாடுகளை தவிர வேற எந்த ஒரு நாடும் இம்முறை நடக்கிற வேர்ல்ட் கப்பில் விளையாடுது இல்லை என்ற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.